தேவஜனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறதான வார்த்தை சங்கீதம் 23 அதிகாரம் 2வது வசனம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆம் தேவஜனமே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கைய செம்மையான வழியில நடத்துகிற தெய்வமா இருக்காருங்க. தாவீது வனாந்தரமான ஒரு பயணத்துல அவர் நடத்தப்படுகிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா என்கேவி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு, ஒரு செம்மையான இடத்துக்கு அவர் அடையும் பொழுது இந்த சங்கீதம் 23 அவர் எழுதுறாருங்க. அதே போல் ஒருவேளை இந்த நாள்ல கூட நீங்க நினைக்கலாம், என்னோட வாழ்க்கை வனாந்தரமா இருக்கு, என்னோட வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே, என்னோட வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில பஞ்சம் இருக்கு, சமாதானம் இல்லையேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன்னை புல்லுள்ள இடங்கள்ல நான் மேய்ப்பேன், அமர்ந்த தண்ணீர் அண்டையில உன்னை கொண்டு போய் விடுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாருங்க. தாவீது கூட நான் வனாந்தரமான ஒரு பயணத்துல அவர் நடத்தப்படுகிறார். ஆனாலும் அந்த பாதையில அவரு ஒருபொழுதும் கர்த்தர் அவர் முறுமுறுக்கல, கர்த்தரை அவர் குறை சொல்லல. இருந்தாலும் அந்த பாதையில அவர் நம்பினார். அவர் கர்த்தரை நம்பி அந்த பாதையில அவர் போனாருங்க. கர்த்தர் நிச்சயம் என்னை கைவிட மாட்டார், நிச்சயம் அவர் என்ன செம்மையான வழியில நடத்துவாரு, நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடைய மாட்டேன்னு சொல்லி, ஏன்னா அவர் என்னோட மேய்ப்பரா இருக்கிறாருன்னு சொல்லி தாவீது இயேசுவை நம்பினாங்க. அதனால கர்த்தர் அவரை அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போய் விட்டாருங்க. நீங்களும் இந்த நாள்ல தாவீது போல அவர் மேல நம்பிக்கை வைங்க. கர்த்தர் என்னோட மேய்ப்பரா இருக்காரு, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், அவர் என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டாரு, என்ன நிச்சயம் அவர் பசுமையான வழியில நடத்துவாருன்னு சொல்லி நீங்க நம்புங்க. கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு தர வல்லவரா இருக்காருங்க. நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, இன்று நாளிலும் கூட நீர் எங்களோடு பேசின அந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, கர்த்தர் நீர் எங்களுடைய மேய்ப்பரா இருக்கிறீர், அதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை மனாந்தரமா இருக்கலாம் ராஜா, நாங்க உங்களை மட்டும் நம்புறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை நீங்க அப்பா பசுமையான வாழ்க்கையாக அப்பா தகப்பனே அமர்ந்த ஆண்டவரே தண்ணீர் அண்டைங்கிற சமாதானத்தை நீர் எங்களுக்கு தரப்போற அந்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தரை விசுவாசிப்போம். ஜெய் ஹிந்த்.